Students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.3 உடைய கான்செப்ட் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது எல்லாமே ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா மட்டும் படித்து நல்லா எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க சம் எல்லா சம்மும் ஈஸியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் இன்டூ சம் ஆர் டிஃப்ரென்ஸ். நமக்கு வந்து இது நம்ம ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். போன எக்ஸசைஸில் 4.2ல் sin a + b sin a - b cos a + b cos a - b அந்த 4 ஃபார்முலாவில் இருந்தால் இங்கே ஃபார்முலா நம்ம எழுத போகிறோம். அது ப்ராடக்ட் பண்ணால் என்ன வருது, சம் பண்ணால் என்ன வருது, டிஃப்ரென்ஸ் வந்து என்ன வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த 4 ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள், ஈஸியாக இருக்குதா சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். இருந்தாலும் அதை நான் அந்த எழுதி நான் எப்படி அந்த ஃபார்முலா வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். sin a cos b ப்ளஸ் cos a sin b = நமக்கு ஃபார்முலா தெரியும். sin a + bன்னு படிச்சிருப்போம். நம்ம அங்கே வந்து என்ன பண்ணால் நான் ரிவேர்ஸில் எழுதியிருக்கிறேன். sin a + b = sin a cos b + cos a sin bனாலும் இது அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். sin a cos b + cos a sin b = sin a + bன்னு எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இதில் மைனஸில் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ sin a + bக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். sin a - bக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ sin a cos b மைனஸ் cos a sin b என்ன சார், cos a sin b = ஃபார்முலா sin a - b. சைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. இங்கே sin a + bனா இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் தான், இங்கே a - b இங்கே மைனஸ்னால் இங்கே மைனஸ் தான். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சைனில் இருக்க 2 ஃபார்முலா எடுத்து எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. இதுமாரி காசில் 2 ஃபார்முலா இருக்குல்ல. cos a cos b மைனஸ் sin a sin bன்னு ஃபார்முலா பார்த்துருக்குமா? இதுக்கு என்ன சார் ஃபார்முலானா cos a + b, cos ஆஃப் a + b. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. இதில் இன்னொரு ஃபார்முலா cos a cos b ப்ளஸ் sin a sin b ஒரு ஃபார்முலா. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும்? இது cos a - bயோட ஃபார்முலா. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, அதான் நான் பண்ணியிருக்கிறேன். sin a + b sin a - b cos a + b cos a - b. சரியா? இப்போ நமக்கு இந்த எக்ஸசைஸில் இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் ஈக்குவேஷன் நம்பர் 2ஐயும் ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 + 2 அப்படின்னு போடுங்க. இங்கே 1 + 2 போட்டிங்கன்னா 2 பக்கமும் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள், sin a cos b ப்ளஸ் cos a sin b ப்ளஸ் அப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 2 sin a cos b மைனஸ் cos a sin b = நான் LHS சைடு 2 ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஈக்குவேஷன் 1 and 2 2 ப்ளஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஈக்குவல் டு வெளியில் RHS 2 நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். இங்கே sin a + b ப்ளஸ் sin a - b sin ஆஃப் a + b ப்ளஸ் sin ஆஃப் a - b. ஓகேவா? இதில் பாருங்களேன், இங்கே வந்து ப்ளஸ் cos a sin bன்னு இருக்குங்களா, இதில் மைனஸ் cos a sin bன்னு இருக்குது. அப்போ இந்த ப்ளஸுக்கு இந்த மைனஸ் நம்ம கட் பண்ணிடலாம். அது போக என்ன இருக்குது அப்படின்னா sin a cos b இருக்குது, இங்கேயும் sin a cos bன்னு இருக்குது. ரெண்டுமே லைக் டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் 2 sin a cos bன்னு எழுதிக்கலாமா? 2 sin a cos b = இதை எதுவுமே பண்ணலை, இங்கே அப்படியே எழுதிக்க வேண்டியதான். sin a + b ப்ளஸ் sin ஆஃப் a - b ஒரு ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம சம் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 sin a cos bன்னு ஃபார்முலா நம்ம கேட்குறோம். 2 sin a cos bன்னு இருக்குன்னா அதுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். sin a + b ப்ளஸ் sin a - b. கேஸ் sin a + b sin a - bக்கு நமக்கு தேவைப்பட்டால் 2 sin a cos b நம்ம ஃபார்முலா எடுக்கலாம். இதிலேருந்து 2 சம் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கிறோம். இது மக்கப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் எழுதி காமிச்சிருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 2 சம் பண்ணோமா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 1 2 2 மைனஸ் பண்ணுங்கள். 1 - 2. இப்போ 1 × 2 மைனஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே sin a cos b plus cos a sin b
எழுதிச்சா மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போடும்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் என்ன சார்னா ப்ளஸ் ஆகும். அப்போ இது மைனஸ் sin A cos B, இது புரியுதா? மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் நம்ம இது போடுவோம். அப்போ மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும், இங்கே இருக்கிற மைனஸ் நமக்கு என்ன சார் அப்படின்னா ப்ளஸ் ஆகும். அதுதான் நான் வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டேன். அப்போ இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகுமா, ப்ளஸ் cos A sin B இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஆர்கை சைடு ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா sin A ப்ளஸ் பி மைனஸ் sin A மைனஸ் பி, இங்கே ப்ளஸ்னா அப்படி இங்கே மைனஸ் போட்டுடணும். sin A ப்ளஸ் பி மைனஸ் sin ஆஃப் A மைனஸ் பி. இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், sin A cos B ப்ளஸில் இருக்குது, மைனஸ் sin A cos B இது மைனஸில் இருக்குது. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் கட் பண்ணிங்கன்னா அது போக cos A sin B ப்ளஸ் cos A sin B ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 2 cos A sin Bன்னு வரும். 2 cos A sin B is equal to, இங்கே என்ன இருக்குது அது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ sin A plus B minus sin of A minus B, இது ஒரு ஃபார்முலா, இதை நம்ம படிச்சிருக்கணும். 2 cos A sin B னா sin A plus B minus sin A minus B. இப்போ ஃபஸ்ட்டு 1 and 2 எடுத்து அதுலேருந்து ரெண்டு ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன், ப்ளஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கு, ரெண்டு மைனஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்கா. அதே தான் வந்து இப்போ 2 and 3 4 எடுக்கிறீங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம 3 4 எடுத்து ப்ளஸ் பண்ணுறோம், ஒரு ஃபார்முலா கிடைக்கும். 3 4 ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும். இது வரைக்கும் பாருங்கள், ரஃப் பண்ணிக்கிறேன். ரஃப் பண்ணிடலாமா? இப்போ இதில் நம்ம ரெண்டு கான்செப்ட் தான் பார்த்துட்டு, இந்த சம் பார்க்குறோம், டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 2 3 எடுங்க. 2 + 3, இப்போ 2 3 ப்ளஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இங்கே 2 என்ன இருக்குது, சாரி 3 4, 3 + 4, ஏன்னா 1 2 தானே ஏற்கனவே முடிச்சுட்டோம் நம்ம. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா cos A cos B மைனஸ் sin A sin B ப்ளஸ் இங்கே இருக்கிற cos A cos B ப்ளஸ் sin A sin B சீக்வல் போட்டுருங்க. எல்ஹெச்எஸ் ரெண்டுமே ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன், இதை எடுத்து ப்ளஸ் பண்ணிட்டு இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட்டோம். இப்போ ஆர்ஹெச் சைடு அது மாதிரி cos A ப்ளஸ் பி cos A மைனஸ் பி ப்ளஸ் பண்ண போகிறோம். cos ஆஃப் A ப்ளஸ் பி ப்ளஸ் cos ஆஃப் A மைனஸ் பி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் sin A sin Bக்கு ப்ளஸ் sin A sin B, இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் கட் பண்ணிவிடுங்க. அது போக cos A cos B இருக்குது, இங்கே ஒரு cos A cos B இருக்குது, ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 cos A cos B நமக்கு கிடைக்கும். 2 cos A cos B is equal to என்ன இருக்குது, cos ஆஃப் A ப்ளஸ் B ப்ளஸ் cos ஆஃப் A மைனஸ் B, இது ஒரு ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ 3 4 ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சுன்னா 2 cos A cos Bனா cos A ப்ளஸ் B ப்ளஸ் cos A மைனஸ் பின்னு ஃபார்முலா கிடச்சிருக்கான். இந்த 3 4 மைனஸ் பண்ணுங்கள், 3 மைனஸ் 4. இப்போ மைனஸ் பண்ணும்போது பாருங்கள், இதுலேருந்தே சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக, இந்த cos A cos B மைனஸ் sin A sin B அப்படியே இருக்கும். இது ஒரு ப்ராக்கெட் இப்படி போட்டுடலாமா, இங்கே போட்டுட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு பல மைனஸ் போட்டு இது ப்ராக்கெட் பண்ணுவோம். அப்போ இந்த மைனஸ் சைன் உள்ளே கொண்டு போகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும், இங்கே இருக்கிற சாரி இதிலேருந்து சரி ரைட்டு தான். அப்போ இது வந்து இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகுமா. இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், இல்லைன்னா போட்டே காமிச்சிட்றேன். 3 4 மைனஸுக்கு cos A cos B minus sin A sin B இப்போ
இது மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மைனஸ் சைனால் மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ்னால் மைனஸ். இதுவும் மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகுமா? மைனஸ் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி சீக்வல் டு போட்டுருங்க. இப்போ இங்கே வந்து ஆர்கனைசர் சைடு ரெண்டு மைனஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ் போட்டுருங்க. காஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. சரி பார்க்கணும். இந்த ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பிக்கு மைனஸ் காஸ் ஏ காஸ் பி கட் பண்ணிடலாம். அது போக நமக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் ஏ சைன் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது மைனஸ் 2 சைன் ஏ சைன் பின்னு வருமா? மைனஸ் 2 சைன் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா அப்படியே வச்சுருக்காங்களா, மைனஸ் அதில் த்ரூவாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கலாம். சரி பாருக்கண்ணு, இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இது த்ரோவாக மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த மைனஸ் எல்லாம் த்ரோவாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ், அப்போ இங்கே என்ன இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? 2 சைன் ஏ சைன் பி. இங்கே வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் என்ன சார்னா ப்ளஸ் ஆகும். இப்போ மைனஸ் cos a plus b plus cos a minus b. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2 sin a sin b. இதை மாற்றி எழுதிக்கோங்க, ப்ளஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இப்போ cos of a minus b மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டுடலாம். இதுதான் நமக்கு இந்த ஃபார்முலா. இப்போ தேர்டு ஃபோர்த்தையும் ப்ளஸ் பண்ணால் ஒரு ஃபார்முலா கிடச்சிது, மைனஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா கிடச்சிருக்குங்களா? அப்போ எத்தனை ஃபார்முலா எழுதியிருக்கேன்? இது வரைக்கும் 4 ஃபார்முலா படிச்சிருக்கோம். இந்த 4 ஃபார்முலாவும் நல்லா படித்து எழுதி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இதுலேயே தென் sin square a மைனஸ் sin square b ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா sin a ப்ளஸ் b இன்ட்டு sin a மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b ஒரு ஃபார்முலா. இதுக்கு என்ன சார் ஃபார்முலான்னா cos of a plus b into cos of a minus b. இந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். sin square a minus sin square b னா sin a plus b into sin a minus b எழுதிக்கலாம். cos square a minus sin square b னா cos a plus b into cos a minus b எழுதிக்கலாம். சரியா? இப்போ அந்த 4 ஃபார்முலா எடுத்து ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் நம்ம பார்க்குறோம். இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருக்கண்ணா, சைன் sin c ப்ளஸ் sin d எப்படி இருந்தால் நமக்கு ஃபார்முலா 2 sin c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2 நமக்கு ஃபார்முலா. தென் இதுவே மைனஸில் இருந்தால் sin c மைனஸ் sin d அப்படின்னா இது அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. 2 cos c ப்ளஸ் d by 2 இங்கே sin c மைனஸ் d by 2. இது ரெண்டு ஃபார்முலா. sin c ப்ளஸ் sin dனா 2 sin c ப்ளஸ் d by 2 cos c மைனஸ் d by 2. இப்போ அதே sin c sin d ரெண்டு மைனஸ் பண்ணும்போது இங்கே வந்து காசு போட்டுருங்க, இங்கே வந்து சைன் போட்டுருங்க.
அப்போ 2 cos c plus d by 2 sin c minus d by 2. இப்போ cos c plus cos t, cos c minus cos t என்னன்னு பாருங்கள். cos c plus cos d. cos c plus cos d की ஃபார்முலா 2 cos c plus d by 2 இது cos c minus d by 2. Then cos c minus cos d की फार्मूला minus 2 sin c plus d by 2 sin c minus d by 2. சரியா? இந்த 4 ஃபார்முலா படிச்சிருக்கணும். மொத்தம் என்ன சார் அப்படின்னா 8 ஃபார்முலா. இந்த 8 ஃபார்முலா கிளியராக படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மையும் நீங்கள் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் தான். எல்லாமே ஃபார்முலா தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒவ்வொரு சம்முக்கு நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். இதில் 4 ஃபார்முலா சொல்லியிருக்கிறேன். அங்கே வந்து 4 ஃபார்முலா. sin a plus b sin a minus b ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது ஒன்று மைனஸ் பண்ணும்போது ஒரு ஃபார்முலா ரெண்டுங்களா. இப்போ cos a plus b cos a minus b அதில் ப்ளஸ் மைனஸில் 4 ஃபார்முலா 4 + 4 மொத்தம் வந்து 8 ஃபார்முலா. 8 ஃபார்முலா படித்து எழுதி பார்த்துக்குவாங்க. எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.3 ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ எக்ஸசைஸ் 4.3ல் ஃபஸ்ட் சம் பார்க்குறோம். ஒரு 8 சப்டிவிஷன் இருக்குது. நம்ம ரெண்டாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் பார்க்க போகிறேன். சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் தி சம் ஆர் டிஃப்ரென்ஸ் சைன் ஆர் கொசைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் 1 பார்த்தீங்கன்னா sin a by 8 sin 3a by 8ன்னு இருக்குது. சப்டிவிஷன் 2 வந்து cos 60 டிகிரி ப்ளஸ் a sin 120 டிகிரி ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம் பாருங்கள். சால்வ் sin a by 8 இங்கே வந்து sin 3a by 8 is equal to இப்போ sin a sin bக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கா சார்னா இல்லை. நம்ம வந்து 2 sin a sin bக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த கொடுத்துருக்க சம்மை இங்கே பாருங்களேன். இது sin a sin bன்னு நம்ம ரீட் பண்ணுறோம். sin a sin bனா ஃபார்முலா கிடையாது. அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே முன்னாடி ஒரு 2 போட்டோம்னா 2 sin a sin bக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இது 2 sin a sin bன்னு வரணும். என்ன பண்ணனா 2 sin a sin b நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2வால் டிவைட் பண்ணுங்கள். அப்போ இதில் பாருங்கள், இங்கே வந்து இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2 sin a by 8 தென் sin 3a by 8. ஓகேவா? இங்கே புரியுது என்ன பண்ணியிருக்கேன்னு. இப்போ 2 sin a sin bன்னு வந்திருக்கான். ஒரு 2வால் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2வால் டிவைட் பண்ணிக்க. இந்த 2 கட் பண்ணிங்கன்னா அகைன் நமக்கு sin a sin b நமக்கு கிடைக்கும். இது எந்த சேஞ்சும் நமக்கு ஆகாது. இப்போ நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. நமக்கு வந்து இப்போ நமக்கு இங்கே ஃபார்முலா எழுதிக்கலாம். சின்ஸ் 2 sin a sin b இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா cos a plus b minus cos a minus b அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கோங்க. சரியா? இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். 2 sin a sin bனா cos a plus b minus cos a minus b ஃபார்முலா. அப்போ இங்கே எப்படி இருக்குது, 2 sin இந்த a by 8ன்றது ஏன்னு எடுத்துக்கோங்க. இந்த 3a by 8ன்றது என்ன சார் அப்படின்னா இது ஃபுல்லாக பின்னு எடுக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். cos aன்ற இடத்துல a by 8ன்னு கொடுங்க. b இருக்கிற இடத்துல 3a by 8 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல் டு அப்படியே போட்டுடலாம். வெளியில் இருக்கிற 1/2 அப்படியே எழுதிக்கோங்க. இன்ட்டு இதுக்கு தான் ஃபார்முலா 2 sin a sin bக்கு தான் இந்த ஃபார்முலா நமக்கு இங்கே இருக்குது. அப்போ cos a plus bன்னு இருக்கான். ஏன்றது நமக்கு என்னன்னு தெரியும், a by 8 a by 8 plus bன்றது 3a by 8. இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலாவில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ் சைன் போட்டுருங்க. cos a minus bனா ab ரெண்டு மைனஸ் பண்ணிக்கணும். cos a minus b ஏன்றது என்ன, a by 8 கொடுத்துட்டோம். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் bன்றது 3a by 8ன்னு இருக்குது. 3a by 8 இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு 1/2 இன்ட்டு
இதில் வந்து காஸ் ஆஃப் இது ரெண்டு பாருங்கள் நியூமரேட்டர் நமக்கு டினாமினேட்டர் எப்படி இருக்குது 8 8 இருக்கும். அப்போ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 3a + a என்ன சொன்னால் 4a/8 மைனஸ் இங்கே அதே மாதிரி தான் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காஸ் ஆஃப் -3a + a -2a/8 இது வேணால் கட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த 4 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். இந்த 2 எடுத்து கட் பண்ணிங்கன்னா இங்கே 4 டைம்ஸ் நமக்கு வரும். எங்கே எழுதலாம்? இங்கே எழுதிடுறேன். அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருப்பாங்க 1/2. இதில் காஸ் a/2ன்னு இருக்குங்க. இங்கே மட்டும் பாருங்கள் ஒரு நிமிஷம். இந்த மைனஸை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் காஸ் ஆஃப் -a/4ன்னு இருக்கா சின்ஸ் இது ஒரு ஃபார்முலா. அப்போ காஸ் ஆஃப் -θ அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும். ஃபார்முலா காஸ் θ நமக்கு தெரியும். சரியா? அப்போ காஸ் ஆஃப் -θனா காஸ் θன்னு எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் a/4 இதுதான் ஃபஸ்ட் சப்டிஷனுடைய ஆன்சர். ஆன்சர் வேணால் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். சப்டிஷன் 1க்கு வந்து 1/2 × cos a/2 சாரி a/4 minus cos a/2. ஓகே, இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. அப்புறம் சப்டிஷன் 2 ஒர்க் அவுட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்களா? சரி, சப்டிஷன் 2 எடுத்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 60 டிகிரி ப்ளஸ் a கொடுத்துருக்காங்க இன்ட்டு சைன் 120 டிகிரி ப்ளஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் டு. இப்போ இங்கேயும் நமக்கு என்ன பண்ண பாருங்களேன். காஸ் a சைன் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியாது. நமக்கு 2 காஸ் a சைன் பிக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த சம் வந்து 2 sin a cos bன்னு வரணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இதில் பாருங்கள் இங்கே 1/2 இன்ட்டு 2 cos 60 ப்ளஸ் a இன்ட்டு சைன் 120 ப்ளஸ் a. இங்கே என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா? ஒரு 2 மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 டிவைட் இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நமக்கு இது அப்படியே கிடைக்கும். காஸ் 60 ப்ளஸ் a சைன் 120 ப்ளஸ் a அப்படின்னு. இப்போ பாருங்கள் நம்ம ஃபார்முலா மாதிரி வந்துருச்சா நமக்கு 2 காஸ் a இது ஃபுல்லாக a. இந்த 60 ப்ளஸ் ஏன்றது ஃபுல்லாக நம்ம என்னென்னு எடுக்கிறோன்னா a அப்படின்னு எடுக்கணும். இந்த 120 ப்ளஸ் ஏன்றது இது ஃபுல்லாக என்னென்னு எடுக்கிறீங்க அப்படின்னா b அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 காஸ் a இன்ட்டு சைன் b. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா இங்கே எழுதிக்கலாமா? சின்ஸ் 2 cos a இன்ட்டு sin b நமக்கு ஃபார்முலா sin a ப்ளஸ் b இன்ட்டு மைனஸ் sin a மைனஸ் b ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறோம். இங்கே இருக்கிற வெளியில் இருக்க 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் ஃபார்முலா 2 cos a sin b க்கு தான் 2 cos a sin b னா sin a ப்ளஸ் b மைனஸ் sin a மைனஸ் b. அப்போ இந்த ஃபார்முலாவில் a இருக்கிற இடத்துலலாம் 60 ப்ளஸ் ஏன்னு கொடுங்க. b இருக்கிற இடத்துல 120 ப்ளஸ் ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபஸ்ட் sin a ஏன்றது என்ன 60 ப்ளஸ் a ப்ளஸ் bன்றது 120 ப்ளஸ் a 120 ப்ளஸ் a ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் இங்கே வந்து சைன் ஆஃப் a அப்படின்னா 60 ப்ளஸ் a தெரியும். சரி, மைனஸ் b தானே. bன்றது நமக்கு என்ன இருக்குது 120 ப்ளஸ் a. இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் 120 மைனஸ் 120 ப்ளஸ் a என்ன சொன்னால் மைனஸ் a. அது ஒரு ப்ராக்கெட் போட்டு அதாவது மைனஸ் ஆஃப் அப்படின்னு இப்படி ப்ராக்கெட்டில் 120 ப்ளஸ் ஏன்னு போட்டிங்கன்னா மைனஸ் உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் 120 மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அதை ஸ்ட்ரைட்டாக போடுறாங்க. minus 120 minus a. Okay, is equal to போட்டு 1/2 into
இங்கே வந்து சைன் ஆஃப் 60 அப்படியே வச்சுக்கோங்க. சரி, இங்கே ஒரு 60 டிகிரி, இங்கே ஒரு 120 டிகிரி, ரெண்டு ப்ளஸ் பண்ணிங்கன்னா 120 + 60 வந்து 180 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2a. இதில் பார்க்கணும் மைனஸ் சைன் ஆஃப் இங்கே 60 மைனஸ் 120 இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கட் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் 120லேருந்து 60 மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 60. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் 1/2 இது எப்படி இருக்குது? சைன் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு எடுக்கலாமா? சைன் 180 ப்ளஸ் தீட்டான்றது எங்கே வரும்? தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் யாரெல்லாம் ப்ளஸ்? டேன் காட்டு மட்டும்தான் ப்ளஸ், மீதி எல்லாம் மைனஸில் இருக்கும். அப்போ சைன் 180 ப்ளஸ் தீட்டா என்ன சார் அப்படின்னா 180 ப்ளஸ் தீட்டாவில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்? 180ல் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது ஹரிசாண்டல் லைனில் 0 180ல் நமக்கு நோ சேஞ்சு. அப்போ வந்து என்ன சொன்னால் சைன் சேஞ்ச் ஆகாது, சைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அது சைன் தீட்டா அப்படியே இருக்கும். ப்ளஸ்னா மைனஸாக இருக்கும், மைனஸ்னால் என்ன சார் ப்ளஸ்ஸாக மாறும், அதுதான் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் சைன் தீட்டான்றது என்ன இருக்குது? நமக்கு மைனஸ் 2aன்னு வந்துடும். இங்கே வந்து புரியுதா? இது திரும்பி சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம், மறந்துருக்கோம். திரும்பி சொல்கிறேன். சைன் 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்றது தேர்டு குவாட்ரேட்டு. தேர்டில் வந்து டேனு காட்டு ப்ளஸ் இருக்குது, மீதெல்லாம் மைனஸில் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 180லையும் 0 டிகிரிலையும் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். 180 0 360லாம் நோ சேஞ்சுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் சைன் அப்படியே போட்டிருக்கிறோம். 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் 2aன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் இருக்குது. சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபார்முலா ஃபோர்த் குவாட்ரண்ட் நமக்கு. அப்போ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட் நமக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டான்னு கிடைக்கும். காசு சீக்கிரம் மட்டும் தான் அதில் ப்ளஸ்ஸு. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்கா? இந்த சைன் ஆஃப் மைனஸ் தீட்டான்றதுக்கு மைனஸ் சைன் தீட்டா இந்த ஃபார்முலா. அப்போ இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் என்ன சொன்னால் ப்ளஸ்ன்னு வரும். ப்ளஸ் சைன் 60 டிகிரி. இது ஃபைனல் ஆன்சர். இன்னொரு ஆன்சர் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா சைன் 60 வேல்யூ நமக்கு தெரியல, அதையும் கொடுத்துடலாம். இங்கே ஈக்குவல் டு போட்டுட்டு 1/2 மைனஸ் சைன் 2a ப்ளஸ் சைன் 60 நமக்கு என்ன சார் அப்படின்னா சைன் 60ஓட வேல்யூ √3/2. இதுதான் செகண்ட் சப்டிஷனோட ஆன்சர். என்ன கொடுத்துருக்கோம்? 1/2 × மைனஸ் சைன் 2a ப்ளஸ் √3/2. இந்த ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். (1/2 மைனஸ் சைன் 2a ப்ளஸ் √3/2). ஓகே, சரி. ஃபஸ்ட் 2 சப்டிஷன் முடிச்சிருக்கிறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? சரி கண்ணு, நெக்ஸ்ட் பாருங்கள். சாரி, நான் வந்து 8 சப்டிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 4 தான் இருக்குது. 3/4 சப்டிஷன் சம் முடிச்சுக்கலாம். சரி, தேர்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டில் தேர்ட் சப்டிஷன் பார்க்குறோம். cos 7a/3 sin 5a/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் சப்டிஷன் வந்து cos 7θ sin 3θன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்ட் சப்டிஷன் நம்ம பார்க்கலாம். cos 7a/3 sin 5a/3. ஓகே, சரி. இப்போ cos a sin bனா நமக்கு ஃபார்முலா இருக்கா? இல்லை. அதுவே இங்கே 2 போட்டோம்னா 2 cos a sin bக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ 2 cos a sin bன்னு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் 2 cos a sin bன்னு வரணும்னா இந்த சம்மை நான் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் பாருங்கள் 1/2 × 2 cos 7a/3 sin 5a/3. ஓகேவா? ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், ஒரு 2ஆல் டிவைட் பண்ணி இந்த 2 கட் பண்ணிட்டீங்கன்னா again cos 7a/3 sin 5a/3 வரும். ஏன் பண்ணுறேன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது எப்படி இருக்குது? இது ஃபுல்லாக 2 cos 7a/3ன்றது a நடுங்க, இந்த 5a/3ன்றது b நடுங்க. இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலா கிடச்சிருக்கா? 2 cos a sin bன்ற ஃபார்முலா கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலாவை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். சின்ஸ் 2 cos a sin b இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சார்? நான் போன சம்பளம் தான் பார்த்தேன். sin a ப்ளஸ் b மைனஸ் sin a மைனஸ் பின்னு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலாவை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
சரி, அப்போ 2 cos A sin Bனா இது ஃபார்முலா. sin A + B மைனஸ் sin A மைனஸ். இந்த ஃபார்முலாவில் நமக்கு என்ன வேணும்னா A வேணும், B வேணும். ஏன்றது நமக்கு 7A/3 நமக்கு தெரியும். Bன்றது 5A/3 தெரியும். அப்போ வந்து கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். A இருக்கிற இடத்துல 7A/3 கொடுக்குறீங்க, B இருக்கிற இடத்துல 5A/3 கொடுக்குறீங்க. கொடுக்கலாமா? = போட்டு இங்கே ஒரு 1/2 இருக்குது, அந்த 1/2 அப்படியே எழுதிக்கோங்க. சரி, இப்போ sin A + B, ஏன்றது 7A/3 ப்ளஸ் Bன்றது என்னென்னு இருக்குது 5A/3 மைனஸ், இப்போ இங்கே மைனஸ் sin A என்ன சார்னா 7A/3 7A/3. சரி பார்க்கணும், B வந்து மைனஸ் பண்ணுறோம். அப்போ மைனஸ் Bன்றது என்ன 5A/3 மைனஸ் 5A/3. இது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ABக்குள்ள வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோமா? = 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து சைன் ஆஃப் இதில் எப்படி இருக்குது பாருங்கள், 3 இருக்கா. அப்போ இந்த டினாமினேட்டர் ஈக்குவல் வந்து நியூமினேட்டர் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 7A + 5 ஆனால் 12A/3 மைனஸ் சைன் ஆஃப் இங்கேயும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூமினேட்டர் ரெண்டையும் சம் பண்ணால் 7Aலேருந்து 5A மைனஸ் பண்ணிங்கன்னா 2A/3 வரும். இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே 1 டைம்ஸ்னால் இங்கே 4 டைம்ஸ் வந்துடும். = 1/2 sin 4A மைனஸ் இது கேன்சல் பண்ண வேணாம், இது அப்படியே வச்சுக்கோங்க. sin ஆஃப் 2A/3. இதுதான் ஃபஸ்ட் தேர்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். ஒரு நிமிஷம் பாருங்கள், ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். 1/2 sin 4A மைனஸ் 2A/3. இது பார்த்துக்கோங்க எப்படி போட்டிருக்கேன்னு. பார்த்துட்டிங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? cos 7θ sin 3θன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ cos A cos B நமக்கு ஃபார்முலா தெரியுமா? தெரியாது. அதே 2 cos A sin Bக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ இந்த cos 7θ sin 3θவை நம்ம இந்த சம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா 2 cos A sin Bன்னு ஃபார்முலாவுக்கு வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? போன சம்மில் பண்ண மாதிரி தான். ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஒரு 2 வந்து டிவைட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே பாருங்கள் 1/2 இன்ட்டு 2 cos 7θ sin 3θ 2 cos 7θ இன்ட்டு sin 3θ போட்டோன்னா இப்போ இது ஃபார்முலா மாதிரி வந்துருக்கு. ஃபார்முலா கிடச்சிருக்கா பாருங்கள், 2 cos A sin Bன்னு கிடச்சிருக்கு. நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது பாருங்கள், 2 cos A sin Bனா ஃபார்முலா sin A + B மைனஸ் sin A - B. ஃபார்முலா நமக்கு என்ன வேணும்னா A நமக்கு வேணும், B நமக்கு வேணும். இப்போ ஏன்றது 7θ, இதுதான் A. Bன்றது நமக்கு 3θ. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். = போட்டு 1/2 இன்ட்டு sin A என்ன இருக்குது 7θ ப்ளஸ் Bன்றது 3θ மைனஸ் இங்கே sin ஆஃப் Aன்றது 7θ மைனஸ் B வந்து 3θ. இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ = 1/2 இங்கே sin ஆஃப் 7θ ப்ளஸ் 3θ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் வரும் sin 10θன்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 7θலேருந்து 3θவை மைனஸ் பண்ணிங்கன்னா 4θ. இப்போ மைனஸ் sin 4θ. இதுதான் ஃபோர்த் சப்டிவிஷன் ஆன்சர். இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கலாமா? ஓகே, 1/2 sin 10θ மைனஸ் sin 4θ அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் சம்மு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 4 சப்டிவிஷன் போட்டிருக்கோம். எல்லாமே நமக்கு இங்கே ஃபார்முலா தான். அந்த 8 ஃபார்முலா படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகேன்னு சரி பார்த்துக்கோங்க. இதில் எக்ஸாம் சம்மு கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அந்த சம்மு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.